வணக்கம் நேயர்களே. திருவோண திருநாளை முன்னிட்டு சங்கரநாராயண சுவாமிக்கு உலகளந்த பெருமாளாக ஒரு காலையும் ஒரு கையையும் வானத்தை அளந்து, மறு காலையும் மறு கையையும் பூமியை நோக்கி அளந்து, மூன்றாவது அடி மகாபலி சக்கரவர்த்தி தலையில் வைத்த அலங்காரம் இது. இந்த அலங்காரம் திருவோண திருநாளை முன்னிட்டு நாம் சங்கரநாராயண சுவாமிக்கு செய்து திருவோண திருநாள் பூஜையும் அதற்கான வீடியோவும் நாம் யூடியூபில் வெளியிட்டுள்ளோம். பல அன்பர்கள் அவர்கள் செய்யும் அலங்காரத்தை வீடியோவாக எடுத்து பல சேனல்களில் வெளியிட்டுள்ளார்கள். நாம் சற்று வித்தியாசமாக இப்பொழுது செய்த அலங்காரத்தை எப்படி கலைப்பது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்க போகிறோம். இதுதான் என்னோட முதல் வீடியோ. அலங்காரத்தை எப்படி பூஜை முடிந்த மறுநாள் அலங்காரத்தை கலைத்து நிஜரூப தரிசனத்தை எப்படி செய்கிறோம் என்பதை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். முதலில் நாம் இந்த உள்ளன் மாலைகளை சுவாமிக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த உள்ளன் மாலைகளை முதலில் நாம் எடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து சுவாமிக்கு முதலில் திருமுடியில் இருக்கும் இந்த வங்கி போன்ற அமைப்பில் உள்ள கிரீடத்தை நாம் எடுக்க வேண்டும். காதில் உள்ள குண்டலங்கள், மீதி உள்ள வங்கியையும் நாம் எடுக்க வேண்டும். அடுத்தது கையில் இருக்கும் ஆபரணங்களை எடுக்கிறோம். அடுத்தது திருமுடியில் இருக்கும் இந்த பட்டு நூலை நாம் எடுக்க வேண்டும். இப்போ அடுத்து நாம் உடல் மேல் இருக்கும் அங்கவஸ்திரத்தை எடுக்க வேண்டும். இப்போது நாம் எடுப்பது சுவாமியின் அங்கவஸ்திரம். ரொம்ப கிட்ட இருக்கிறீங்க. இதுதான் நாம் வைத்த அமைப்பு. ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி இருக்கும் அமைப்பாக நாம் இங்கே கட்டியுள்ளோம். கொஞ்சம் பாஸ் பண்ணு.
இப்பொழுது இந்த வேஷ்டியை இங்கே நமக்கு சொருவி வைத்துள்ளோம், அதையும் எடுத்துவிட வேண்டும். இப்பொழுது மறு காலையும் நாம் கட்டி வைத்துள்ளோம், அதையும் எடுத்துவிட வேண்டும். அடுத்தது நாம் இந்த தூக்கிய கையை சுவாமியின் இந்த இடத்தில் வைத்து கட்டியுள்ளோம். ஸோ முதலில் நாம் இதற்கு முன்னால் இங்கே கட்டியுள்ள கழுத்து பாகத்தில் உள்ள கயிறை நாம் அமுக்க வேண்டும். இந்த கயிறையும் எடுத்துவிட்டோம். அடுத்தது நாம் கட்டி வைத்துள்ள சுவாமியின் கைகளை அகற்ற வேண்டும். நிறைய பேர் கட்டையை கட்டி அதற்கு மேல் கைகளை கட்டுவார்கள். அடியனுக்கு இன்னும் அந்த அலங்காரம் செய்ய தெரியவில்லை. கட்டை கட்டி அதற்கு மேல் அஸ்தபாதங்களை கட்டும் அந்த நுணுக்கம் ஒன்றும் தெரியவில்லை. நான் நேரடியாக சுவாமியின் கைகளில் தான் அஸ்தத்தையும் பாதத்தையும் கட்டுகிறேன். இப்பொழுது இந்த கைகள் சுவாமி சற்றே சாய்ந்திருக்கிறார். அதற்கான அமைப்பு ஏன்னா சுவாமி ஒரு காலை பூமியில் ஊன்றி மறு காலை வானத்தில் நோக்கி இருக்கும் அந்த அமைப்புக்காக சுவாமியை சற்றே சாய்த்து வைத்துள்ளோம். அடுத்தது உடல் பாகத்தை நாம் அடுத்தது நாம் உடல் பாகத்தை அமைப்புக்காக கட்டி வைத்திருந்த இந்த வெல்வெட் துணியை எடுக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், சுவாமியின் முழு உருவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இங்கே நாம் சுவாமியை சற்றே சாய்த்து அடியில் துணி வைத்து கட்டி உள்ளோம். இந்த அமைப்புக்காக சாமிக்காக
அடுத்தது சுவாமிக்கு பின்னால் இருக்கும் இந்த இந்த கட்டையை சுவாமிக்கு புது வஸ்திரத்தை சாத்த வேண்டும். Close up kena sama. சுவாமி இவருடைய அலங்காரத்தை பூர்ணமாக கலைத்து சுவாமி தன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கிறார். அலங்காரத்தை கலைத்தவுடன் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காமிக்க வேண்டும். அதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியேன் இல்லத்தில் இருக்கும் சில உபகரணங்களை வைத்து அலங்காரங்களை செய்கிறேன். இதில் இருக்கும் குற்றம் குறைகள் ஏதேனும் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். உங்கள் மேலான கருத்துக்களை பகிரவும். அது எனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். மேலும் இது போல வீடியோக்களை அடியேன் பகிர நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஓம் நம சிவாய.